Hello friends, Assalamu alaikum. Welcome to Foody Dot. இன்னைக்கு Foody Dotல நம்ம பார்க்க போற ரெசிபி பாலாடை பொட்டலம். இது Masterchef தமிழ்ல ஆர்த்தி சிஸ்டர் அவங்க டீம் பண்ணது. இந்த ரெசிபியை நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல சிக்கன் ஃபில்லிங் ரெடி பண்றதுக்கு ஒரு மசாலா தேவைப்படும். அது பண்றதுக்கு ஒரு panல ஒரு 5-6 காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்துர்க்கேன். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கொஞ்சமாக வெந்தயம். இதை ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். நான் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக லெமனை ஸ்க்யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை 1 ஹவருக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போது பாலாடை பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் பச்சரிசியை 1 ஹவருக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கப் தேங்காயிலிருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2வது பால் இருக்கும்ல, கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதை இந்த அரிசியோடு சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். அரிசி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தேங்காய் பால் ஆட் பண்ணால் போதும். இந்த அரிசியை நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த பாலாடை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு மலபார் டிஷ்ஷு. இந்த மாவு கூட நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல கெட்டியான முதல் பால், அந்த பாலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். அதுக்கு இடையில் சிக்கன் ஃபில்லிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டஃபிங்க்கு பார்த்திங்கன்னா சிக்கன் கீ ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு பேனில் ஒரு 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். கீ நல்லா உருகுனதும் 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண சிக்கன்லேருந்து தண்ணிலாம் வெளியானதுனால கீயோடு சேர்ந்து இந்த மாதிரி இருக்குது. இதை ஒரு 10 மினிட்ஸுக்கு இப்படியே குக் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள தண்ணிலாம் வற்றிடும். இப்போது இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா 3/4 பதம் குக் ஆகிருக்கு. இப்போ இதை ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே நெய்யில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதை சேர்த்துருக்கேன். இது இப்போது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை 1 நிமிஷத்துக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் மசாலா அரைச்சோம்ல அந்த மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துருக்கேன். இதை இப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணோன்னா இந்த தண்ணிலாம் வற்றி நமக்கு சூப்பரான கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடும். இதை சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட போகிறோம் அப்படின்னா செமி கிரேவியாக இறக்கிடலாம். இதை பாலாடைக்குள்ளார ஸ்டஃப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். கடைசியாக கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான், இப்போ சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாலாடையை சுட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு கரண்டி மாவு சேர்த்து இந்த மாதிரி சுழட்டி விட்டோம் அப்படின்னா தானாகவே நமக்கு ஒரு தோசை மாதிரி கிடச்சிரும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் அழகாக நமக்கு பாலாடை கிடச்சிரும். அதே மாதிரி எல்லா மாவுலையும் பாலாடை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பாலாடையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண பாலாடையில் சிக்கன் ஸ்டஃப் பண்ண போகிறோம்.
சிக்கனை நடுவில் வச்சு 2 பக்கமும் மடக்கிட்டு ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி இதை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிளேட்டிங்க்கு சைடில் ஒரு பொடி வந்து டஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பொடி பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கப்பு நிலக்கடலை எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ஒரே ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடல் மாதிரி இருக்கணும். இந்த ரோலை அவங்க பண்ண மாதிரியே ஒரு பொட்டலம் மாதிரி கட்டிடலாம். நான் ஸ்ப்ரிங் ஆனியனை லைட்டாக வதக்கி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி கட்டி விட்டுடலாம். இப்போது கடைசியாக அவங்க பண்ண மாதிரியே பிளேட்டிங் அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த பிளேட்டை ஒரு 3/4 வாசி கவர் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இடத்துல நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த பீனட் பவுடர் இருக்கு இல்லையா, அதை வச்சு டஸ்ட் பண்ணி விட்டுடலாம். இங்கே நம்ம எப்போவுமே பண்ணுற தக்காளி சட்னி இதில் வச்சுக்கிறேன். அது மேலே நம்ம பண்ணி வச்சுருந்த பாலாடை பொட்டலத்தை வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ அவங்க பண்ண அதே ரெசிப்பியை நம்ம வீட்லேயும் சூப்பராக பண்ணியாச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுடி டாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.